ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 1/2 கிலோ மட்டன் வச்சு 1 kg மட்டன் பிரியாணி டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் கமெண்ட்டில் எனக்கு டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டையும் நான் வீடியோடைய எண்டில் கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக கூட இருக்கலாம். நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பிரியாணிக்கு மட்டன் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நல்ல மட்டனாக ஃப்ரெஷ்ஷான மட்டனாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம 1/2 கிலோ மட்டனில் 1 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். மட்டன் நல்ல மட்டனாக இருந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாகவே வரும். அதனால அதை கொஞ்சம் கவனமாக வாங்கிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு எவ்வளவு போடுவோமோ அதிலிருந்து தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் 90% மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் தம் போடும்போது நமக்கு குக் ஆயிரும். அப்போ தான் மட்டன் உடையாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த பிரியாணி ரைஸ் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம பிரியாணி செய்கிற அளவை விட கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக வரும். 250 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நீங்கள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இல்லை நெய் ஜாஸ்தியாக ஊற்றணும்னா 200 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 50 ml நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். பட்டை ஒரு 3 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 6 ஏலக்காய், 6 கிராம்பு, ஒரு 3 பீஸ் அளவுக்கு கல்பாசி, ஒரு 6 பிரியாணி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது எண்ணெயில் போடும்போது பிரியாணியுடைய வாசனை ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லேசாக ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமேலு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 450 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக 400 கிராம் தான் ஆட் பண்ணுவோம். இதில் மட்டனுடைய அளவு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுங்கிறதுக்காண்டி இப்போ வெங்காயத்துடைய அளவு 50 கிராம் கூட போட்டிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணும் போது உங்களுக்கு மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். நமக்கு பிரியாணியுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் பிரியாணியுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம கரம் மசாலா பவுடர் போட்டு வதக்கும் போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ லேசாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய அளவில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணலை. நம்ம நார்மலாக எப்பவும் பிரியாணிக்கு 200 கிராம் தான் ஆட் பண்ணுவோம். அந்த அளவு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டுடைய அளவு கொஞ்சம் கூடிட்டாலுமே பிரியாணியுடைய டேஸ்ட்டு மாறிடும். லேசாக கசப்பு சுவை வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தக்காளி 450 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நம்ம கொஞ்சம் கூட ஜாஸ்தி போட்டால் தான் நமக்கு பிரியாணியுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா சாஃப்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லி, புதினா ரெண்டுமே ஒவ்வொரு கை அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட்டாக போடுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸை இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த டயத்தில் நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் வாசனைக்காண்டி ஒரு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு மல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கொதிக்கட்டும். இப்போ நம்ம தக்காளி, புதினா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக வீட்டில் உள்ள மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு. இப்போ நம்மளுக்கு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போது மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனில் உப்பு காரம்லாம் பிடிக்கிறதுக்காண்டி நான் தண்ணி இல்லாமல் வெறும் மட்டன் மட்டும் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்ச நேரம் இதுலேயே நல்லா வதங்கட்டும்.
அப்போ தான் வந்து மட்டன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிடலாம். மட்டன் தயிர்லேயே குக் ஆகும்போது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் இதிலையே வந்து குக் பண்ணுவோம். மட்டன் நல்லா வந்து தயிர் மசாலாலலாம் குக் ஆகி இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வேக வச்ச தண்ணியை தான் இப்போ ஆட் பண்ணுறேன். எனக்கு வேக வச்ச தண்ணி 3/4 லிட்டர் அளவுக்கு இருந்துச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அரிசி ஆட் பண்ணிக்கிடலாம். அரிசி வந்து 80% வந்து குக் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து தம் போடும் போது பேலன்ஸ் குக் ஆகி உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். எனக்கு வந்து அந்த தயிர் வந்து நல்ல புளிப்பாக இருந்ததுனால நான் லெமன் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அரை லெமன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தயிருடைய புளிப்பே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. உப்பு பத்தலை, கொஞ்சமாக உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ் குக் ஆகிருக்கான்னு பார்ப்போம். இல்லை, இன்னும் குக் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா குக் ஆயிரும். இப்போ ரைஸ் நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. இது 80% வந்து குக் ஆகிருக்கு. இந்த அளவு குக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா அது நல்லா குக் ஆயிரும். அப்புறமேல வந்து நம்ம தம் போடும்போது குழையிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ ரைஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம ரைஸை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரைஸை ஃபில்ட்ரு பண்ண உடனேயுமே நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிடணும். நம்ம கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரைஸ் வந்து அந்த ஹீட்லேயே குக் ஆயிரும். அப்போ நம்ம தம் போட்டோம் அப்படின்னா குழையிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ நம்ம எல்லா ரைஸையுமே ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி மசாலாவுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு நம்ம மசாலாவில் ஆட் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த தண்ணியுடைய அளவு வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்ட உடனேயும் தண்ணி வந்து நமக்கு பத்தலை. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரைஸ் வேக வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்படி நீங்கள் தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டீங்க, தண்ணி இல்லை அப்படின்னா தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண தண்ணியை நீங்கள் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிடலாம். தண்ணி வந்து எந்த அளவு இருக்கணும் அப்படின்னா நம்ம ரைஸுக்கு மேலே கொஞ்சமாக நமக்கு தெரியணும். லேசாக 1 பாயிண்ட் அளவுக்கு நமக்கு தண்ணி மேலே தெரிஞ்சால் போதும். அதிகமாக ஊற்றிடாதீங்க. அப்போ வந்து சாப்பாடு குழஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. நான் சொன்ன அளவு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு நல்ல உதிரி உதிரியாகவும் பெர்ஃபெக்டாகவும் வரும். கொஞ்சமாக இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம லேசாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து லேசாக மேலே தெரியணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணாமல் நான் செய்கிற மாதிரி மட்டும் செஞ்சு விடுங்க. இனி நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மல்லி புதினா எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பிரியாணி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நெய்யுடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டவல் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஷால், காட்டன் ஷால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஈரத்தில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு அதை நல்லா புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சதுக்கப்புறமேலு இந்த பாத்திரத்தை சுற்றி நம்ம வச்சிடலாம். நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா, அப்போ தான் நமக்கு தம் வந்து பெர்ஃபெக்டாக வரும். அந்த ஸ்டீம் வெளியே போகாமல் நமக்கு வந்து பிரியாணி பெர்ஃபெக்டாக குக் ஆகும். அதுக்கு தான். இப்போ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே ஒரு கரெக்டான மூடி வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் வச்சுருங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்கு அப்புறமேல நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெர்ஃபெக்டான பிரியாணி உதிரி உதிரியாக நமக்கு ரெடி ஆகிருக்கும். நமக்கு பாத்திரம் இந்த அளவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு மிக்ஸ் பண்ணி விடும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய அளவு பாத்திரமே நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரைஸ் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபெக்டாக வெந்திருக்கு அப்படின்னு. கொஞ்சம் கூட குலையாமல் உதிரி உதிரியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் சொன்ன அளவுகளை நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் உதிரி உதிரியான பெர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும். இப்போ கமெண்ட்டில் உள்ள டவுட் என்னங்கிறத பார்க்கலாம். என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து தோசை தவா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தம் போட மாட்டிங்களான்னு. நான் தோசை தவா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு இதுலேயே பெர்ஃபெக்டாக தான் தம் வரும்.
நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயும் தம் போடலாம். அது எப்படி தம் போடணும் அப்படின்னா 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் தம் போடும்போது தோசைக்கல்லை சூடு பண்ணிடுங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமேலு தோசைக்கல்லை நீங்கள் பிரியாணி சட்டியை மாற்றிடுங்க. 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு பிரியாணி பெர்ஃபெக்டாக வரும். செகண்ட் டவுட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நார்மல் ரைஸில் தண்ணியுடைய அளவு எப்படி வைக்கணும்னு கேட்டிருந்தாங்க. இது வடி பிரியாணிங்கிறதுனால தண்ணியுடைய அளவில் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த ரைஸாக இருந்தாலுமே இதே சேம் ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணியுடைய அளவு எல்லாமே இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும். இது என்கிட்ட டவுட் கேட்டவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் ரைஸில் பிரியாணி வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காண்டி நான் ஷேர் பண்ணுறேன். பிரியாணியுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உண்மையாகவே பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் டேஸ்டியான பிரியாணி 1/2 கிலோ மட்டன்லேயே நம்மளால் செய்ய முடியும். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மட்டன் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான மட்டனாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான மட்டனில் இதே மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 1/2 கிலோ மட்டன்லேயே 1 கிலோ பிரியாணி டேஸ்டியாக பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.